டேய், என்ன பிரச்சனை உனக்கு? உன் அப்பா வீட்டு சொத்தையா நான் எழுதி கொடுக்கறேன், ஏன் சொத்தை கொடுக்கறேன்? அப்பா உன்கிட்ட ஒரு சம்பிரதாயத்துக்காக ஓகேவான்னு கேக்குறாரு, நீ பாட்டுக்கு திமிரா உனக்கு ஓகே இல்லன்னு சொல்லிட்டு வர. நிஜமா எனக்கு ஓகே இல்ல. அப்புறம் என்ன கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன். என்னடி ஓவரா பேசுற? உன் அபிப்பிராயத்தை யாரும் இங்க கேட்கல. ஒரு மரியாதைக்கே எங்க அப்பா கேட்டாரு, அதையே நீ ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கலான்னு பாக்குறியா? இங்க பாரு, என் கருத்தை கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். நான் எடுத்த முடிவை வேண்டான்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்புறம் ஏன் கேக்குறீங்க? கேட்காதீங்க, உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. ஏன் கேக்குறேன்னா என் தலை விதி, தலை எழுத்து. இங்க பாரு அர்ஜுன், உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, விருப்பமோ இல்லையோ, எப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்பையில இருந்து உனக்கு உரிமையான எல்லா விஷயத்திலயும் எனக்கும் ரைட்ஸ் இருக்கு. அது நீ எனக்கு மனைவியா இருந்த வரைக்கும் தான். இப்பதான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சே. நீ யாரோ நான் யாரோ? அது இந்த 4 செவத்துக்குள்ள மட்டும்தான், உனக்கும் எனக்கும் நடுவுல மட்டும்தான். இன்னும் வீட்டுக்கோ ஊர் உலகத்துக்கோ தெரியாதுல்ல. கோர்ட்ல சட்டப்பூர்வமா விவாகரத்து கிடைக்கல, அது வரைக்கும் இப்படிதான் இருக்கும். இந்த கசப்பான மருந்த குடிச்சுதான் ஆகணும். இப்ப என்ன தாண்டி சொல்ல வர? இன்னைய சூழ்நிலையில எதுவா இருந்தாலும் நீ என்ன கேட்டுதான் முடிவு பண்ணணும். ஓ இஷ்டத்துக்கு நீ எதுவும் செய்யவும் முடியாது, செய்யவும் கூடாது. ஓஹோ, அவ்வளோ திமிரா உனக்கு? இந்த நினைப்புலதான் நீ ஓவரா ஆடுறியா? நான் உன் இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாதா? அப்படி ஒரு ஆசை இன்னும் உன் மனசுல இருந்தா அதை அழிச்சிரு. என் எஸ்டேட்டை நான் சேது மாமாக்கு கொடுக்கத்தான் போறேன். அப்போ நாளைக்கு நமக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் போது நீ எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது வருமே, அப்ப என்ன பண்ணுவ அர்ஜுன்? ஓஹோ, உன் மனசுல அப்படி ஒரு நினைப்பு இருக்குதா? ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடி, இந்த ஊர் நிலவரம் அப்படி. நிறைய பேர் இந்த ஜீவனாம்சத்துக்கு ஆசைப்பட்டு தானே விவாகரத்தே பண்றாங்க. ஆனா அது உனக்கு கிடைக்காதுடி. நான் தரமாட்டேன். ஏன்? நான் தரமாட்டேன்டி. தரமாட்டேன்னா தரவே மாட்டேன்டி. எங்க பணம், எங்க குடும்ப சொத்துக்காக உங்க மொத்த குடும்பமும் போர்ஜரி வேலை பண்ணி செல்வநாயகி சொத்து கிடைக்கணும் தானே இவ்வளவு பெரிய பொய் சொல்லி டிராமா பண்ணீங்க. அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன்டி. என்கிட்ட இருந்து ஒரு நயா பைசா கூட உங்களால வாங்க முடியாது. நானும் தரமாட்டேன். நீ தரலன்னா கோர்ட் விடுமா? நீ சம்பாதிக்கிற பணத்துல உன் சொத்துல இருந்து எனக்கு கொடுத்ததாகணும்னு கோர்ட் சொல்லும். அப்படியா? இதான் உன் பிளானா? உன் ஆசைக்கு நான் வைக்கிறேன்டி வேட்டு. இப்ப போய் என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. என்கிட்ட சொத்து இருந்தா தானே உன் கண்ணை உறுத்துது. அந்த சொத்தே இல்லாம போயிட்டா அது எப்படி உன் சொத்து இல்லாம போகும்? திடீர்னு காக்கா வந்து தூக்கிட்டு போகுமா? காமெடி பண்ணாத அர்ஜுன். நான் பேசுறது உனக்கு காமெடியா இருக்கா? இருடி, உனக்கு வைக்கிறேன்டி வேட்டு. உன்னோட இந்த மூர்க்கத்தனமான கோவம் தான் எனக்கு வேணும் அர்ஜுன். இந்த கோவத்தை வச்சுதான் நான் நிறைய சாதிக்க போறேன். இதோ வர, நீ என்ன பிளான் பண்ணிருக்கேன்னு பாக்குறேன். செல்வா, அர்ஜுன் வந்துட்டான். ஷோ முருகா, நல்ல செய்தி வரணும். பழனி கோவிலுக்கு வந்து என் புருஷனை பால் காவடி எடுத்து பாத யாத்திரை பண்ண வைக்கிறேன். சொத்து வருதுல்ல, பேசாம இருக்கியா? அர்ஜுன், என்னப்பா முடிவு? அம்மா, என் பேர்ல இருக்கிற அந்த எஸ்டேட் மட்டும் இல்ல, இன்னும் என்னென்ன சொத்து என் பேர்ல இருக்கோ அத உடனடியா உங்க பேருக்கு மாத்தி எழுதிருங்க. என்னடா சொல்ற? முழு மனசோட தான் சொல்றேன், சுய நினைவோட தான் சொல்றேன். என் எல்லா சொத்தையும் முதல்ல உங்க பேருக்கு எழுதி வச்சுக்கோங்க. என் பேர்ல ஒரு நயா பைசா கூட இருக்க கூடாது. அதுக்கப்புறம் மாமாவுக்கு அந்த 2 எஸ்டேட்டையும் எழுதி கொடுங்க. என்னடா உளறிட்டு இருக்க? எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? எல்லாம் காரணமாதாம்மா. சத்யா, என்னம்மா இது? உனக்கும் அர்ஜுனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அவன் சேதுவுக்கு எஸ்டேட் எழுதி தரது உனக்கு பிடிக்கலையா? எதுக்கு இப்படி ஒரு விபரீதமான முடிவு? அது இல்லாத அம்மா, அந்த ஐடியாவை கொடுத்ததே எனக்கு சத்யாதாம்மா.
இவ என்கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் பேசினதுக்கு பிறகுதான் எனக்கு இப்படி ஒரு ஐடியாவே தோணுச்சுமா.